ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிபி விலாக்ஸ். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 5 மணி. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சினிமோட்டோகிராஃபர் குணாலும் முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம சினிமோட்டோகிராஃபர் குணால் வந்துட்டார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்டுக்கு. சென்னையிலேருந்து பஸ் ஏறி நைட்டு 2:30 மணிக்கு பஸ் ஏறி காலைல 5 மணிக்கெலாம் இங்கே வந்திருக்காரு. அவரோட டெடிகேஷனை பாராட்டி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே குணால் நீங்கள் இல்லைன்னா இந்த விளாக்ஸே இல்லை. கைஸ், குணால் வந்து நைட்டு 2:30 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி காலைல 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துக்கிறான். எப்படி அவ்வளோ காலையில் எழுந்துச்சு சீக்கிரம் வந்த? அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு இங்கே வரணும்னா 2-2:30க்கெல்லாம் நான் பஸ் ஏறணும். சரி, நைட்டு சீக்கிரமாக தூங்கி 1 மணிக்கு எந்திரிச்சு தூவ கழகத்தில் வரது வச்சுட்டு என்ன பண்ணேன், 11 மணிக்கு படத்துக்கு போயிட்டேன். கிஸ்ன்னு ஒரு படம். அந்த படம் மட்டும்தான் படம் நல்லா தான் இருந்துச்சு. 11 மணி பார்த்துட்டு 2 மணிக்கு பஸ். நீ இவ்வளோ கஷ்டப்படாதுன்னு தான் நான் சொன்னேன். நைட்டே எங்கள் வீட்டுக்கு வந்துடுறா, ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல சீக்கிரமா எழுந்துச்சு போகலான்னா நான் சொன்னேன். எப்போ அடிக்கடி வரது பார்த்து அவங்க அப்பா மறைச்சு செருப்பால் அடிப்பேன். எங்கள் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு. காலேஜ் டைமில் வரும்போது வாப்பா இது பாரு அப்படின்னாங்க. அவங்க அக்கா வந்து வாங்கக்கூடாது தெரியும் அப்படின்னாங்க. அரி வந்தப்போ சீட்டு கொடுத்தாங்க, எனக்கு ஒண்ணுமே தரல. வேற எங்க அக்காவா? கண்டிப்பா பார்சாலிட்டி பார்த்தாங்க அப்பவே. சரி அவ்வளவுதான் மரியாதை போல இந்த வீட்டுல இடி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அப்புறம் அதுக்காக எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்குது. அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு விசேஷமா வரலாம், சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணி. சும்மா வரலாம் ஃப்ரெண்டு, விசேஷத்துக்கு வரோம், சொந்தக்காரன்டா. ஓகே எல்லாம் ஓகே, பட் சொந்தக்காரனா டைமுக்கு வருவாங்க, கரெக்டா சாப்பிடுவாங்க, சண்டை போட்டு கிளம்பிடுவாங்க. நீ யாரு? வீட்டு உள்ளவங்களே பாக்கணும், பெரியவங்களே பாக்கணும். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிருந்தா நமக்கு நம்மளோட ரெஸ்பெக்ட் நம்ம தான் காப்பாத்து. சரிப்பா, என்கிட்ட ரெஸ்பெக்ட் எல்லாம் பாக்குற. ரெஸ்பெக்ட் ஓன்ட்ட பாக்குறவா? உங்க அம்மா பாத்த பண்ண எங்க அம்மா தான் உனக்கு பாக்குறாங்களா? அதுதான் தெரியல. எதுவுமே பாக்கல. இப்ப கூட சொன்னாங்க குணால் கூட போறியா, சேஃபா போயிட்டு வந்துடா, பண்ணி 10 ரூபா போயிட்டு வந்துருப்பா அப்படின்னு. அவன் மேல அப்படி ஒரு மிகப்பெரிய பேரு. குரு கூட போறேன்னு கேட்ட உடனே எதுக்கு போறேன், அவன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கான்னு சொன்னாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மச்சான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபீல் பண்ணிக்காத. அப்படி கேட்கறதுனாதான் ஆச்சரியம். கேட்டா தப்பு இல்ல, கேட்கறதுனாதான் சந்தேகப்படணும். ஏன்னா வந்து காலேஜ் டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து சும்மா குரு வீட்டுக்கு போறேன், ஆற்காடுக்கு போறேன், 2 மாசத்துக்கு ஒரு டைம் கிளம்பி வந்துருவான். வெட்டு நவீன் அவனைதான் இப்ப திட்டி ஆரம்பிக்கணும்னு தோணுது. கரெக்டா சொன்னான், மச்சி நான்லாம் வந்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிதான் ஏமாத்தலான்னு தெரியல. கரெக்டா சொல்லிட்டேன். நான் எப்பயுமே கரெக்டா கெஸ் பண்றேன். அவன்லாம் வரமாட்டான், கண்டிப்பா ஏதாவது கடைசி நேரத்துல வந்து சொதப்பிடுவான் அப்படின்னு. நான் ஒருத்தன் தான் அதே மாதிரி பண்ணிட்டான். நான் ஒருத்தன் தான் அவனை முழுசா நம்பினேன். டே அவன் வந்துருவானா இந்த டைம், ஏமாத்த மாட்டான்டா. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரிப்பா போலான்னு நினைச்சோம். கடைசியில 2 பேர் வந்து நின்னுக்குது. 2 பேர் ட்ரிப்பு போறோம். பட் எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் எல்லாமே வருது. எங்க போறோம் அப்படின்னா ஏலகிரி போறோம். இங்க போயிட்டு பெட்ரோல் பங்க் போட்டு போயிடலாம். பெட்ரோல் நீல இருக்குது, சுத்தமா இல்ல. பெட்ரோல் பங்க் இருக்கா? பெட்ரோல் பங்க் இருக்கு. அண்ணங்க இருக்காங்க, ஆனா பெட்ரோல் இருக்காங்க. நான் ஜிபே பண்ண முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு கையில கேஷ் வச்சுக்கோங்க. பெட்ரோல் பங்க் போனா ஏமாற்றம். வண்டி எவ்வளவு தூரம் போவோம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறுத்தி தள்ளி போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏலகிரி வரைக்கும் கையில ஓட போலாம். வழக்கமான காலையிலேயே எங்க அம்மா சொன்னாங்க கையில கேஷ் வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லி. இல்லம்மா ஜிபேல எதுமா அப்படின்னு சொல்லிட்டேன். போச்சு. இவன் திருந்தவே மாட்டான் கைஸ். எப்ப பார்த்தாலும் இந்த காலேஜ் டைம்ல வரும்போதெல்லாம் லேட்டா வருவான். ஏன்டா லேட்டா கேட்டா பெட்ரோல் இல்லன்னுவான், தள்ளிட்டு வந்துடுவான், 1008 ரீசன் சொல்லுவான். நான் உண்மையை நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரீசனா தெரியும். அதே ரீசனை சொல்லிட்டு இருக்கான். ஒரு அடுத்த நாள் ட்ரிப்பு போறோமே, நைட்டே வந்து பெட்ரோல் போட்டு வச்சிருவோம். போற வழியில போட்டு போறேன், இதுக்குன்னா நீ வேலூருக்கா போற, நீ 20 கிலோமீட்டருக்கு எவ்வளவு தூரம் போற, 100 ரூபாய்க்கு போடுற மாதிரி போற வழியில போட்டுக்கலாம் போட்டான். இவன் இன்னும் திருந்தல காய்ஸ். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.
நான் ஜிபே இருக்கானா? பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் இருக்கான்னு கேட்டாங்க. ஜிபே இருக்கான்னு கேட்குறாங்க கைஸ். போட போகிறான். முன்னாடி யாரும் 60 ரூபாய்க்கு போட்டுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. போகிற இடம் வேறு. ஸோ அதிகமாக தான் போடுவோம். மச்சான் 500 ரூபாய்க்கு போடுங்க. நடா அதிகமாக போடும் பில்டப் பண்ணால் 500 ரூபாய்க்கு போடுறேன். டேய் வண்டி நின்று பேசுண்டா. 500 ரூபாய்க்கு போட்டாது. வண்டி நின்று பேசுவோமோ ஸ்டூல் போட்டு பேசுவோமோ அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி நல்ல நல்ல ஜோக்கை நீங்கள் வந்து கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு ஜிபி விலாக்ஸ். சர்வன் போட்டாரம்னா 4.90 லிட்டர் தான் வந்துருக்கு. இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல்கேட் கிட்ட இருக்கும். இந்த பள்ளிக்கொண்டா டோல்கேட் அப்படின்னாலே ஞாபகம் பள்ளிக்கொண்டா டோல்கேட்னாலே எங்க ஞாபகம் வருது ஒரு ஆள். எங்க தலைவன் தான். எங்க தலைவர். அவர் வந்து யாருன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காரு. நாங்க வந்து போட்டோ காட்டுறோம். கீழே போட்டோ போடுவோம். அவர் தான் வந்து இது யாராவது ஆகுறதுன்னா ஏபிஹெச்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தெரியும். ஆர்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு 100% இருக்கும். பிரதீப் சார் எப்போ ட்ரிப் போனாலுமே வந்து அவர் பள்ளிக்கொண்டால டோல் தான் நிற்கணும். பள்ளிக்கொண்டா டோலை தாண்டி போற ஊருக்கு எல்லாமே இந்த பள்ளிக்கொண்டா டோல்ல சித்ரா காஃபி பார்ல ஸ்டாப் போடுறா. நீ ஸ்டாப் போடணும். ஒரு பஸ் எடுக்க விட மாட்டாரு என் தலைவன். எல்லாருமே வந்து ட்ரிப் போனே ஃபர்ஸ்ட் காலைல இங்க இருந்து கிளம்பி இங்க போறோம் அங்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து காலைல வண்டி எடுத்துறோம் 6 மணிக்கு நேரம் சித்ரா காஃபி பார்ல டீ குடிக்கிறோம் அப்படின்னு. சோ அவரு இந்த இடம் சொல்லுங்க ஒரு 40 தான் வருது. அவர் நாங்க பண்றோம். குரூப்பா வந்தாலும் கோலி சோடா வாங்கி அதை அப்படியே அடுக்கி வச்சு இந்த மாதிரி நிறைய ஃபன்லாம் பண்ணோம். பயங்கர என்ஜாய் பண்ணோம். அவரும் எங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணாரு. பட் அவரையும் நிறைய டைம் நாங்க தான் அவரை வச்சு ஃபன் பண்ணோம். இது அவருக்கே ரொம்ப குட் ஹியூமன் பீயிங். அவரு நல்ல மனுஷன். கடைசியா நாங்க காலேஜ் முடிச்சுட்டு போறத விட அவர் வீட்டுல நாங்க சாப்பாடு செஞ்சு குக் பண்ணி சாப்பிட்டு கான்வெகேஷன் கூட அவர் வரல. அவரு இப்போ உடம்பு சரியாம அவரு அவர் வச்சு விளாக் எடுக்கணும். அவரும் கூட வந்து விளாக்லாம் வரலாம் சொல்லியிருக்காரு. பட் டைம்ஸ் கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஃபுல் ஃபன் தான். அவர் கூடிய சீக்கிரம் விளாக் கொண்டு வரும் வருவார். ஸோ அவர் ரெக்வஸ்ட் பண்ணி ஜிபி விலாக்ஸ்ல வர சொல்லுங்க. அவர் வந்த உடனே நம்ம விளாக் எடுத்து போடலாம். அண்ட் ஜிபி விலாக்ஸ் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்றதே கஷ்டம். ஏன்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல்கேட்ல டீ குடிக்கலான்னா அங்க போனா சித்ரா காஃபி பார் நம்ம மெமரிஸ் பத்தி முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, அது ஆப்போசிட் சைட்ல இருந்துச்சு. ஸோ அதனால டோல்கேட் தாண்டி போய் குடிக்கலாம்னா போறோம் இது போயிட்டே இருக்கு. கபாலி பாடா கதை மாதிரி. கடைசியில சரி பள்ளிக்கொண்டா டோல்கேட்டை விட்டோம், வாணியம்பாடி டோல்கேட்ல போயிட்டு நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னா இங்க என்ன ஆச்சுன்னா 3 பிஸ்கெட் ஏலகிரி லெஃப்ட் இருக்குல்ல, அது வாணியம்பாடி டோல் முன்னாடியே வந்து அதனால வாணியம்பாடி டோலும் போயிடுச்சு. பிஸ்கெட் சாப்பிடுயா போடா. சரி இப்போ என்ன பண்றோம், ஏலகிரி மலை அடிவாரத்தை ஒரு டீ கடை கண்டுபிடிச்சி உட்காந்துக்கிறோம். மணி என்ன மணி இந்த ஒரு 8 மணி ஆகுது. 8 மணி இல்ல சார் வாட்சும் ஓடாது, அது ஸ்டைலுக்கு போட்டுக்கிறாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:42 6:30க்கு டீ குடிக்கலாம்னாரு. அப்படியே கடையா தள்ளி வந்து ஏலகிரி மலை அடிவாரத்தை வந்து கடைக்கு நிறுத்தக்கூடாதுன்னா ஒண்ணு இல்ல, நல்ல கடையை தேடி வந்தோம். இங்கதான் நல்ல கடை கிடைச்சது. அதுவும் இல்லாம நான் வர சுகர் கட்ல இருந்தேன் ஒரு நாள். சாப்பிடலாமா நான் யோசிக்கும் போதுதான் எனக்கு தீபாவளி ஞாபகம் வந்துச்சு. சரி தீபாவளி வரதை முன்னிட்டு சுகர் கட்டை இன்னைக்கு விட்டுடலாம். நெக்ஸ்ட் தீபாவளி சுகர் கட்டுன்னு சொல்லி கூட சுத்துறோம் கூட நீங்க சுத்தாதீங்க. இதுல சுகர் போடல. இது ஓவர் சுகர். இது சால்ட் பிஸ்கெட் எப்படி சுகர் போட்டுருப்பாங்க, அது லூசு. அதுக்கு உப்பு கறிக்காத பிஸ்கெட் இனிமே தானே இருக்கு.
வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சால்ட் பிஸ்கெட்னா சால்ட் போட்டு செய்தா சால்ட் பிஸ்கெட். இதுல எப்படி உப்பு போடுவாங்க? என்ன வண்டி சாரி சக்கரை போடுவாங்க. நான் 0 சுகர் தான். ரொம்ப மனசு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். எதுக்குடா உங்க மனசு கஷ்டம்? ட்ரிப்புன்றானுங்க. இது ட்ரிப்பே கிடையாது. வாய் நல்லா பேசுறானுங்க, வெஜ்ஜி வரைக்கும் வரானுங்க. அதுக்கப்புறம் மொத்தமா எல்லா கேங்லயும் இருக்குது, எல்லா கேங்லயும் ஒருத்தன் தான் கேன்சல் பண்ணுவான், மத்தவங்களாம் ஓகேன்னு சொல்லி போவானுங்க. இல்லைன்னா ஒருத்தனுக்காக கேன்சல் பண்ணுவானுங்க. இங்க கேன்சல் பண்றது எல்லாரும் ஒருத்தர் தான் வரான், ஒருத்தன் தான் வரான். அதான் நானு. ஆமா அவன் தான். நான் மட்டும் தான் வரேன், தனியா போயிட்டு சுத்தின்னு இருக்கேன். அப்படி இல்ல, எப்பதான் உனக்கு வர போறோம் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா நம்ம கேங்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்பானுங்க. கேட்ட உடனே வரலன்னு சொல்லிட்டா நம்ம அந்த போற வரைக்கும் 1 மாசம் இல்ல ஒரு வாரம் வந்து ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருப்போம், வாடான்னு. அதனால கேட்ட உடனே வரேன்னு சொல்லிடுறானுங்க. வரேன்னு சொல்லிட்டு நம்ம பிளான் எல்லாம் போட்டு பயங்கரமா இது பண்ணி குரூப்ல டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி பயங்கரமா செட் பண்றோம். கரெக்டா ஒரு 3 நாள் முன்னாடி ஒருத்தன் வரலன்னு சொல்றான். அதெல்லாம் அவன் வரலன்ற சாக்கா வச்சு இன்னொருத்தன் வரலன்றான். அப்படியே ஒருத்தனா கண்டிக்கிறானு. கடைசியில வந்து அப்படியே காலேஜ் முடிஞ்சு இந்த 1 வருஷம் சும்மா இருக்கோம்ல, அந்த டைம்ல 1 வருஷம் இல்லையா இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்கும். பட் எல்லாருமே அந்த டைம் எல்லாருமே சும்மா இருக்கோம்ல, அப்பெல்லாம் பேசிருந்தோம் இத பத்தி, அங்க போறது இங்க போறது. அதெல்லாம் பேச விட மாட்டோம். ஒரு கால் போட முடியல, அதுக்கே வர மாட்டாங்க. கான்ஃபரன்ஸ் கால் பேச சொன்னா வேலையாகிறாங்க, ஒன்னும் பண்ண முடியல. நீங்களாவது பிளானாவது போடுவீங்க, நாங்க பிளானும் போட மாட்டோம். ஆக்சுவலா ஹார்டிகல்ச்சர் படிக்கும் போது காலேஜ்ல நிறைய ட்ரிப்பு போவோம். டீ காஃபி ட்ரைனிங், ஆல் இண்டியா டூர், விசிட், அங்க இங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரிப்பு போய் இவனுக்கு கூட போய் நான் பழகிட்டு திடீர்னு இவனுக்கு இல்லாம ட்ரிப்பு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஏதோ கை ஒடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி அவங்களுக்கு தோணுதா இல்லையா தெரியல. தோணாது வைக்கச்சலவே பேசுறாங்க குணால். கொஞ்சம் குளிர்து வேற, மேல போனா இதோட பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏலகிரின்றது வந்து ஏழைகளின் ஊட்டி. ஆனா ஊட்டி கிடையாது. ஊட்டி அளவுக்கு வந்து இங்க குளிர்லாம் இருக்காது, சும்மா மாடரேட்டா இருக்கும். சிம்லாவே பாத்துருங்க சாதன் தேட்டூர்ல, அதுவே பெரிய குளிர் கிடையாது. ஆமா, அது கூட்டம் போனானுங்க, பனி வரும், பனி வரல, ஸ்கேம் பண்ணிட்டாங்க. கேட்டா இந்த சீசன்ல வராது, அது வேற சீசன், நீங்க அப்ப வாங்கன்றாங்க. அதுக்குன்னு போய் ஆல் இண்டியா டூர் மாத்தி நான் வர முடியும்? இது எல்லாருமே வந்து ஆல் இண்டியா டூர் போன அக்ரி ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். சிம்லாவுக்கு வந்து இது வரும், அது பேர் என்ன, ஸ்னோஃபால் வரும்னு சொல்லி கூட்டும் போயிட்டு அங்க போனா ஸ்னோவே காணோம், ஏமாத்துறாங்க, வீடியோ போட்டு காட்டுறாங்க. இப்படிதான் வந்துச்சு, வெயில் அடிக்குது சிம்லால. நல்ல ஆப்ஷன் தான் கைஸ். எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப்பு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, எங்கேயும் வேற வழி தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் எங்க கூட ஜாயின் பண்ணுவீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எப்பனா வரலாம், நாங்க 2 பேரும் ஃப்ரீ தான். 2 பேரும் சும்மா தான் இருக்கும். எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் வரும், எங்க கூப்பிட்டாலும் வரும். செலவு மச்சான் பார்ப்போம். அதனால வந்து இப்ப நான் இதை சொல்றதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சு பேசுறோம். பண்ண மாட்டாங்க, வீடியோ பார்க்கவே மாட்டாங்க, வீடியோவே பார்க்க மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம குணால் உங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டுமா? அப்ப கூட வர மாட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் எப்படியாவது அப்ப வருவானுங்க, என்ன டூ கூட வர மாட்டாங்க, அப்பதான் வருவானுங்க. அப்ப கூட வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போவாங்களே தவிர ஆறுதல் பேச மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு 5 வருஷமா நடக்குது காலேஜ். விரக்தி பண்றீங்களே என்ன? நானும் விரக்தி பண்றோம். ஸ்டேஜ்ல இருந்து வெளியே கொண்டு வரல. எனக்கு காலேஜ் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமா 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே நான் அந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்கானுங்க. எந்த ஸ்டேஜ்ல? வெஜிடபிள் ஸ்டேஜ். ஒரு குழந்தைத்தனமா வச்சிருக்கானுங்க என்ன. ஆனா எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து வந்துட்டேன். நான் இவனு கிட்ட அதை காமிச்சு ஒரு இன்னும் யூஸ் இல்ல. நீ யார் மேல இதுலயே மிகப்பெரிய கோபமாகுற? நவீன் அவனை வந்து அவனை பத்தி பேசணும்னாலும் எரிச்சலாக இப்ப நல்ல மூட்ல இருக்கேன். அப்புறம் அதை அவனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அப்ப அதெல்லாம் எங்க போறான், எங்க போறான்னு தெரியல. தம்பி எங்கப்பா போற? டேய் இதெல்லாம் வீடியோ அடிப்பேன். என்ன பண்ண போற இப்போ?